தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். இந்த காலை நேரத்திலையும் தேவன் சத்துருக்களை சிதறடிக்கத்தக்கதாக அவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தர்கள் மத்தியிலே பரதேசு உலாவுகிறார். பரிசுத்தர்கள் மத்தியிலே பரதேசு சபையிலே தேவன் எழுந்தருளினார். பயத்தோடே நல் பக்தியோடே தேவனை ஆராதிப்போம். பயத்தோடே நல் பக்தியோடே தேவனை ஆராதிப்போம். வீணைகள் கைகளில் ஏந்தியே துதிப்போம். வீணைகள் கைகளில் ஏந்தியே துதிப்போம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். ஆபத்து நாளில் அரணாம் கோட்டை நித்திய கன்மலையே. ஆபத்து நாளில் அரணாம் கோட்டை நித்திய கன்மலையே. யாக்கோபின் தேவன் நம் அடைக்கலமே. யாக்கோபின் தேவன் நம் அடைக்கலமே. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். ராப்பகலாய் தம் கண்மணி போல் தூங்காது காப்பவரே. ராப்பகலாய் தம் கண்மணி போல் தூங்காது காப்பவரே. தாயினும் மேலாக தாங்கி ஆதரிப்பார். தாயினும் மேலாக தாங்கி ஆதரிப்பார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். ஓசன்னா பாடி ஆர்ப்பரிப்போம் உன்னத தேவனையே. ஓசன்னா பாடி ஆர்ப்பரிப்போம் உன்னத தேவனையே. ஜெய ஜெய ராஜனுக்கு ஜெயம் முழங்க
உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. அப்படியே நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறது. இந்த நேரத்தில் தேவனை ஆராதிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை சந்தோஷத்தினால் இடை கட்டுவாராக. ஆமென், ஸ்தோத்திரம். நம்மை அவருடைய பலத்தால் இடை கட்டுவாராக. வாரும் தூய ஆவியானவரே என்று சொல்லி நம்முடைய ஆண்டவரை நாம் அழைப்போம். இந்த நேரம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்வாராக. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை
வாஞ்சிக்கிறோ வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் ஜீவத்தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும் ஜீவத்தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் அக்கினியும் நீரே பெரும் காற்றும் நீரே பெருமழையைப் போல உம்முடைய ஆவியை ஊற்றும் ஆண்டவரே அக்கினியும் நீரே பெரும் காற்றும் நீரே பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும் அக்கினியும் நீரே பெரும் காற்றும் நீரே பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும் வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே வந்து என் மேல் இறங்கும் பலவீன பாண்டம் நான் உடைய பலத்தால் என்னை இடை கட்டும் ஆண்டவரே வாரும் தூய ஆவியே வந்து என் மேல் இறங்கும் பலவீன பாண்டம் நான் தேவ பலத்தால் இடை கட்டுமே வாரும் தூய ஆவியே வந்து என் மேல் இறங்கும் பலவீன பாண்டம் நான் தேவ பலத்தால் இடை கட்டுமே உயிர்ப்பிக்கும் ஆவியே நீர் இறங்கி வாரும் உன்னதத்தின் ஆவி
ஆவியே நீர் இறங்கி வாரும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் எல்லாம் அவர் மாற்றுவார். அவருடைய நாமத்துக்கு மகிமையான சாட்சியாய் நம்மை நிலைநிறுத்துவார். அவருடைய பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தினால் நம்மை நிரப்புவார். உயிர்ப்பிக்கும் ஆவியே இறங்கி நீர் வாருமே. உன்னத ஆவியே இறங்கி நீர் வாருமே. கிருபையின் ஆவியே மகிமையின் ஆவியே ஞானத்தின் ஆவியே தேற்றரவாளனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே வந்து என் மேல் இறங்கும். பலவீன பாண்டம் நான் தேவ பலத்தால் இடை கட்டுமே. தேவ பலத்தால் இடை கட்டுமே. தேவ பலத்தால் இடை கட்டுமே. பரலோகத்தின் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் அன்றைக்கு மேல் வீட்டறையிலே 120 பேர் காத்திருந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறதற்காய் ஆண்டவரே அவர்கள் உம்மை நோக்கி பார்க்கும்போது அவர்களுடைய வல்லமையினால் நிரப்பினீரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தால் இடை கட்டினீரே. ஆண்டவரே, வேத வசனம் சொல்லுகிறபடி பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தின் தேவனானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி இருக்கிறதே. ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் என்று சொல்லியிருக்கிறது. இந்த காலை நேரத்திலேயும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்காக வாஞ்சித்து ஆண்டவரே உம்மை பார்த்து ஜெபிக்கிற ஆராதிக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் உம்முடைய வல்லமையான பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றுவீராக தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்துக்கு சாட்சியாய் வாழும்படி எங்களை நிலைநிறுத்துவீராக. ஆமென். உம்முடைய திவ்ய நாமம் உயரட்டும் அப்பா. தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். முக்கியமாக நாம் வாழ்கிற இந்த காலத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நாம் வாழ்கிற காலம் கொடிய காலம், கடைசி காலம் என்றெல்லாம் நாம் பேசிக்கொள்ளுகிறோம். அதே நேரம் பரிசுத்த வேதாகமம் நாம் வாழ்கிற காலத்தை 3 குறிப்புகளிலே அதை குறிப்பிடுகிறது. அதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நாம் வாழ்கிற காலத்தை குறித்து அறிந்தால் இந்த காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு போதிக்கிறதோ அதை நாம் நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்கும் போது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நோக்கத்தின்படி அர்த்தத்தின்படி வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்.
உயிர்த்தெழுந்த இயேசு பரமேறி சென்றார். பரமேறி செல்லும்போது நான் மறுபடியும் வருவேன் என்று அவர் வாக்குரைத்து சென்றார். வாக்குரைத்த தெய்வம் அவர் மறுபடியும் வரப்போகிறார். அவருடைய வருகையை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அதே நேரம் நாம் வாழ்கிற இந்த காலத்தில் அர்த்தமுள்ள, ஆண்டவர் விரும்புகிற ஒரு பரிசுத்தமுள்ள, பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டுமே அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆக இந்த காலத்தை குறித்து நாம் அறிந்து, வசனம் சொல்கிறது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி நாம் வாழ்கிற காலத்தை அறிந்து, வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்து இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்போது நம்முடைய ஆண்டவர், அவர் எஜமான், அவர் வந்து, நல்லது உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரனே, என் மகனே, என் மகளே, கொஞ்சத்தில் நீ உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன். உன்னை வைத்த நோக்கத்தை நீ நிறைவேற்றினாய், அதனால எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் நீ பிரவேசி என்று ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை குறித்து சந்தோஷப்படுவார். முதலாவது, நாம் வாழ்கிற இந்த காலம் கிருபையின் காலம், கிருபையின் யுகம் அல்லது கிருபையின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் முதல் அவருடைய இரகசிய வருகை வரைக்கும் உள்ள காலத்தை கிருபையின் காலம் என்று அழைக்கலாம். இந்த காலத்திலே தேவனுடைய அளவற்ற அன்பும் இரக்கமும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. சிலுவை மரணத்தின் மூலம் தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டு காலம் நியாயப்பிரமாணத்தின் காலம். நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே செய்கிற ஒவ்வொரு அந்த தவறுகளுக்கும் தண்டனை உண்டு. அதுவும் சட்டத்தின்படியான தண்டனையாக இருந்தது. அந்த தண்டனைகளுக்கு பரிகாரமாக பலி செலுத்தப்பட்டது. தவறு செய்த ஒவ்வொருவனும் ஆசாரியனிடத்தில் வந்து தன்னுடைய தவறுக்கான பரிகாரத்தை, பலியை அவன் செலுத்த வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலம் ஒரு கிருபையின் காலத்தை தேவன் நமக்கு தருகிறார். சிலுவையில் மரித்த இயேசு அவர் ஜீவனை விட்டபோது தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக ரெண்டாக பிரிந்தது என்று நாம் வாசிக்கிறோம். தடை விலகினது, அனைவரும் தேவ சமூகத்தில் செல்ல முடியும் என்கிறதான ஒரு கிருபையை ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தந்திருக்கிறார். இந்த கிருபையின் காலத்திலே கிருபையினாலே ரட்சிப்பை தேவன் நமக்கு தருகிறார். வேத வசனம் சொல்கிறது, எபேசியர் 2:8 கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். தேவனுடைய கிருபையும் நாம் அவர் மேல் வைக்கிற அந்த விசுவாசம், இது ரெண்டும் இணையும் போது நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. நம்முடைய கிரியைகளினால், நற்கிரியைகளினால், நாம் செய்கிற புண்ணிய செயல்களினால் நமக்கு ரட்சிப்பு இல்லை. தேவனுடைய கிருபையினால் மட்டுமே நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. இது கர்த்தர் நமக்கு தருகிற அவருடைய ஈவு என்று நாம் வாசிக்கிறோம். இயேசுவின் சிலுவை மரணத்தின் மூலம் இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது. எபிரேயர் 10:19 இயேசு கிறிஸ்து அவருடைய மாம்சமாகிய அல்லது சரீரமாகிய திரையின் வழியாய் புதிய ஜீவனுள்ள மார்க்கத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஸ்தோத்திர. இயேசு தம்முடைய சரீரத்தை சிலுவையில் ஒப்பு கொடுத்ததினாலே இந்த புதிய மார்க்கத்தை கிருபையினாலே நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். மகாபரிஸ்தலத்திலே நாம் அனைவரும் செல்ல முடியும், தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும் என்கிற அந்த ஸ்லாக்கியத்தை தேவன் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். தீத்துவின் புஸ்தகம் 3:4-5 நாம் வாசிக்கும் போது நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயம் மனுஷர் மேலும் உள்ள அன்பும் பிரசன்னமானது என்று நாம் வாசிக்கிறோம். பவுல் தீத்துவுக்கு சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார், முற்காலத்திலே நாமும் புத்தியினராயிருந்தோம், கீழ்ப்படியாதவர்களாயிருந்தோம், வழி தப்பி நடக்கிறவர்களாயிருந்தோம், பலவித இச்சைகளால் நாம் நிறைந்திருந்தோம். ஆனால் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கிருபை, அவருடைய அளவற்ற அன்பு, அது பிரசன்னமானது. அது பிரசன்னமான போது நீதியின் கிரியைகளினால் அவர் நம்மை ரட்சிக்காமல், அவர் தமது இரக்கத்தின்படியும் மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதனாலும் அவர் நம்மை ரட்சித்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. அவருடைய கிருபையினாலே
மறுஜன்மம் முழுக்கினாலே பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகத்தினாலே ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறார். எந்த புண்ணிய கிரியையும் அவசியமில்லை. கிரியையினால் நாம் ரட்சிக்கப்படுவதில்லை. அதனாலே இந்த காலம் கிருபையின் யுகம் என்று அழைக்கிறோம். தேவனுடைய அளவற்ற அன்பு வெளிப்படுகிறதான காலம். கிருபையினால் ரட்சிக்கிறார், கிருபையினால் மன்னிக்கிறார். பாவத்துக்குரிய தண்டனையை உடனடியாய் அவர் கொடுப்பதில்லை. பாவத்திற்குரிய தண்டனையை ஆண்டவர் கொடுக்காமல் அது நியாயத்தீர்ப்பு நாளுக்கென்று அது தள்ளி வைக்கப்படுகிறது. 2 கொரிந்தியர் 6:2 நாம் வாசிக்கும் போது, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் கிருபையின் யுகத்திலே நாம் வாழ்கிறோம். கிருபையாய் கர்த்தர் ஜனங்களை ரட்சித்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் இந்த காலத்தில் செய்கிற தவறுகளுக்கு உடனடி தண்டனை கிடைப்பது இல்லையே தவிர, அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் இயேசு அவர் கூறுகிறார். வெளிப்படுத்தல் 22:12 நாம் அதை வாசிக்கிறோம். கிருபை என்றால் என்ன? தேவனுடைய அளவற்ற அன்பு. கிருபை என்பது என்ன? தேவனுடைய இரக்கம். வேதாகமம் முழுவதிலும் நாம் வாசிக்கும் போது நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் கிருபையுள்ளவர் என்கிற அந்த வார்த்தைகளை தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் கிருபை உள்ள தெய்வம். நம்முடைய தேவன் நம்மேல் அன்புள்ள தெய்வம். இன்றைக்கும் தேவனுடைய கிருபை அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. புல்லின் மேல் பனி பெய்வது போல ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தம்முடைய கிருபை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆனால் தேவ அன்பை பெற்றுக்கொண்டதான தேவ பிள்ளைகள் நாம் ஆண்டவரை நேசித்து நாம் பரிசுத்தமாய் உண்மையாய் நாம் வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த கிருபையின் காலத்திலே ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி ஆண்டுடைய பரிசுத்த நாமத்தை நாம் தொழுது கொள்ள நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, கிருபையாய் எங்களை ரட்சித்தீரே என்று சொல்லி அந்த ரட்சிப்புக்கு சாட்சியாக உண்மையாக பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஏனென்றால் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் ஒன்று வருகிறது என்று ஆண்டவர் முன்னறிவித்தார். யோவான் 9:4 நாம் அதை வாசிக்கிறோம். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது. அதனால கிருபையின் காலத்திலே நீங்கள் தெய்வத்துக்கு பயந்து உண்மையா சாட்சியா, நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே சட்டத்துக்கு பயந்து எவ்வளவு அவங்க கடைபிடித்தார்களோ, நீதியை நியாயத்தை கடைபிடித்தார்களோ, அதைவிட மேன்மையாய் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கிருபையுள்ள இரக்கமுள்ள கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என் மேல அன்புள்ள ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவருக்கு நான் பயந்து, அவரை நான் நேசித்து, அவரை நான் உண்மையா பின்பற்ற வேண்டும் என்று இந்த கிருபையின் காலத்திலே நாம் ஆண்டவரை உண்மையா பின்பற்றும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவர். ஏனென்றால் கிருபையின் வாசல் அடைபட போகிறது. மத்தேயு 25:10 அங்கே அவர்கள் எண்ணெய் வாங்க போன போது எஜமான் வந்து விட்டார், வாசல் அடைக்கப்பட்டது. அவர்கள் அதன் பின்பு வந்து எவ்வளவோ கெஞ்சியும் கதவை தட்டியும் கதவு திறக்கப்படவில்லை. ஸ்தோத்திரம். கிருபையின் வாசல் அடைபட போகிறது. கிருபையின் காலம் முடிவடைய போகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கிருபையாய் நம்மை ரட்சித்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம மேல கிருபை உள்ளவர். அதனால ஒரு அன்புள்ள, ஒரு கிருபையுள்ள ஒரு தெய்வத்தை தெய்வமாய் பெற்றிருக்கிற, இரட்சகராய் பெற்றிருக்கிற நாம் அவருக்கு பயந்து இன்னும் அவருக்கு உண்மையாய் வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் இன்னும் நம்முடைய வாழ்க்கை குறித்து மகிழ்ச்சி அடைவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த கிருபையின் காலத்திலே ஆண்டவரை நேசித்து அவருக்கு உண்மையாய் வாழ நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்தது, இரண்டாவதாக நாம் வாழ்கிற காலம் திருச்சபையின் காலம் என்று நாம் வாசிக்கிறோம். இது திருச்சபையின் காலம். ஆண்டவர் ஜனங்களை ரட்சித்து சபைகளிலே சேர்க்கிற காலம். ஏராளமான திருச்சபைகள் உருவாகிறதான காலம். நீங்கள் பார்த்தால் எங்கு பார்த்தாலும் ஆண்டவருடைய சபைகள் ஆரம்பிக்கப்படுகிறது. பட்டணங்களிலும் கிராமங்களிலும் ஆரம்பிக்கப்படுகிறது. பல தேசங்களிலே ஆரம்பிக்கப்படுகிறது. தீவுகளிலே ஆண்டவருடைய திருச்சபை ஆரம்பிக்கப்படுகிறது. பல தேசங்களிலே வேகமாய் சபைகள் வளருகிறது. ஆக இது திருச்சபையின் காலமாயிருக்கிறது. திருச்சபையின் காலத்திலே திருச்சபையை தேவன் முக்கியப்படுத்துகிறார்.
நாமும் திருச்சபையை முக்கியப்படுத்த வேண்டும். இந்த திருச்சபையின் காலம் என்பது என்ன? பெந்தேகோஸ்தே நாள் முதல், அதாவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, அதுதான் திருச்சபையின் பிறந்த நாள், திருச்சபை துவங்கின நாள். அந்த நாளிலிருந்து மணவாட்டியாகிய சபையை இந்த உலகத்திலிருந்து இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, மணவாளனாகிய இயேசு எடுத்துக்கொள்ளும் காலம் வரை, அதாவது இரகசிய வருகை வரை இது திருச்சபையின் காலமாயிருக்கிறது. சபை பிறந்த நாள் முதல் சபை எடுத்துக்கொள்ளப்படும் காலம் வரை அது திருச்சபையின் காலம் என்று அறியப்படுகிறது. பரமேறி சென்ற இயேசு அவர் சபையை சேர்க்க மறுபடியும் அவர் வருவேன் என்றார். அவர் மறுபடியும் வருவதற்கு திருச்சபை ஆயத்தமாக இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், எதிர்நோக்கி இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு மணவாளனுக்கு எதிர்நோக்கி இருக்கிற ஒரு மணவாட்டியை போல திருச்சபை ஆயத்தமாக இருக்க வேண்டும். இன்றைக்கும் திருச்சபை என்பது என்ன? நாம் பார்க்கிறபடி கட்டிடங்களோ அல்லது ஸ்தாபனங்களோ அல்ல. திருச்சபை என்பது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய கூட்டம். அது 2ஓ 3ஓ அல்லது அதற்கு மேற்பட்டவர்களோ இருக்கலாம். ஒரு கிராம சபையிலே 3 பேர் 5 பேர் ஒரு சபையில் இருப்பார்கள் என்றால் அவர்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் என்றால், பரிசுத்தமாக ஆண்டவரை சேவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் அதுதான் சபை. சபை என்பது பாவ உலகத்திலிருந்து பரிசுத்த தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களின் கூட்டம். பாவ உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை ரட்சித்தார், அவருக்கென்று வாழ ஆண்டவர் நம்மை வேறு பிரித்தார். அப்படி என்றால் நாம் தான் சபை. தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே இந்த சபையை சம்பாதித்தார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே எபேசு சபை மூப்பர்களை பார்த்து பவுல் சொல்லும்போது, தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி இயேசு திருச்சபையை மீட்டெடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த திருச்சபைக்காக இயேசு கிறிஸ்து கிரயம் கொடுத்திருக்கிறார். இரத்தத்தை கிரயமாக கொடுத்து இந்த திருச்சபையை ஆண்டவர் வாங்கி இருக்கிறார். திருச்சபை யாருக்கும் சொந்தமானது அல்ல. திருச்சபை எந்த தனிநபருக்கும் சொந்தமானது அல்ல. திருச்சபை எந்த ஸ்தாபன தலைவர்களுக்கும் சொந்தமானதல்ல. திருச்சபை தேவனுடையது. இயேசு கிறிஸ்து இதற்காக விலை கொடுத்திருக்கிறார், கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தேவனுடைய சொந்த சரீரமாகிய சபை, அவர் இரத்தத்தினாலே மீட்டெடுத்த தம்முடைய சொந்த சபை. இது இன்றைக்கு இது பல பெயர்களில் அறியப்பட்டிருந்தாலும், உதாரணத்துக்கு ஸ்தாபன பெயர்களில், உதாரணத்துக்கு ஊர் பெயர்களில் என்று பல நிலைகளில் இது அறியப்பட்டிருந்தாலும், திருச்சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபை. பெந்தேகோஸ்தே நாளிலே இது பிறந்தது. இன்றைக்கு ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெந்தேகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்டது. 120 பேர் அன்றைக்கு முதல் நாளிலே ரட்சிக்கப்பட்டார்கள், இந்த அனுபவத்தை பெற்றார்கள். அவர்கள் ஆரம்ப விசுவாசிகள் என்று நாம் கூறலாம். அதே நேரம் அதே 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே 120 பேர் அவங்க இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் போது அவர்கள் 3000 பேராய் மாறுகிறார்கள். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவர்கள் 5000 பேராய் மாறுகிறார்கள். அப்படி 120, 3000, 5000, அப்புறம் திரளான ஜனங்கள், சீஷர் கூட்டம் எருசலேமிலே பெருகினது என்றெல்லாம் வாசிக்கிறோம். அப்படி படிப்படியாக சபை எருசலேமிலே வளர ஆரம்பித்தது. ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டுடைய சபை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் இது திருச்சபையின் காலம். திருச்சபையை ஆண்டவர் முக்கியப்படுத்துகிறார், சபையை ஆண்டவர் நேசிக்கிறார். ஏனென்றால் சபை அது கிறிஸ்துவின் சரீரம், சபைக்கு தலை கிறிஸ்து என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் தம்முடைய சபையை கட்டி கொண்டிருக்கிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாறையாகிய கிறிஸ்துவின் மேல், கல்லாகிய கிறிஸ்துவின் மேல் இன்றைக்கும் திருச்சபை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. திருச்சபை கட்டுகிறவர் ஆண்டவர்.
அதனால அது உறுதியானதா, அது நிலையானதா இருக்கும். எந்த மனுஷனும் எந்த நபர்களும் திருச்சபையை அசைக்க முடியாது. ஆண்டவர் சொன்ன பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியாது. 1 தீமோத்தேயு 3:15 சபை என்பது ஜீவனுள்ள தேவனுடைய வீடு, அது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரவுமாய் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். சோத்திரம். சபை ஜீவனுள்ள தேவனுடைய வீடு என்று நாம் வாசிக்கிறோம். சத்தியத்துக்கு தூணும் ஆதாரவுமாய் இருக்க வேண்டும். சோத்திர. சபையின் நோக்கம் அது நிறைவேற்றப்பட வேண்டும். எபேசியர் 4:12 முதல் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது சபையின் நோக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபையின் நோக்கம் என்ன? ஃபர்ஸ்ட் குளோரிஃபிகேஷன், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். நல்ல துதித்து ஆண்டவரை ஆராதிப்பதன் மூலமாய் சபை தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆர்வமா ஆண்டவரை துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துறீங்களா? தேவன் உங்களை தெரிந்தெடுத்த நோக்கம் உங்கள் மூலமாய் நிறைவேறுகிறதா? சபையின் நோக்கம், சபையாகிய உங்களுடைய நோக்கம் தேவனை மகிமைப்படுத்த, நல்ல துதிச்சு விடுதலை ஆராதிப்பதன் மூலமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அடுத்தது எடிஃபிகேஷன். எடிஃபிகேஷன் என்றால் ஒரு ஆவிக்குரிய நிலையிலே நாம் வளருதல். ஊழியக்காரோடும் சக விசுவாசிகளோடும் இணைந்திருந்து வசனங்களை கற்று சத்தியத்தில் கற்று நல்ல ஐக்கியத்தில் நாம் வளர்ந்து ஆவிக்குரிய நிலையிலே நாம் வளர வேண்டும். ஒரு படிக்கிற ஒரு மாணவன் எப்படி அவன் கல்வியிலே தன் பாடத்திலே கவனமாயிருந்து அவன் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் ஆசிரியரோடும் சக மாணவர்களோட ஐக்கியத்தில் அவன் வளருவானோ, அதே போல ஒரு தேவ பிள்ளை ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய வேண்டும், ஆவிக்குரிய வளர்ச்சியிலே வளர வேண்டும். சோத்திர. வசனத்தை கற்று ஆவிக்குரிய ஒரு தேர்ச்சியை பெற்றுக்கொள். நல்ல ஜெபம் பண்ணி சபையின் நோக்கத்தை அறிந்து, சபையில நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கத்தை அறிந்து சபையிலே நாம் வளர வேண்டும். அடுத்த 3வது இவாஞ்சலைசேஷன், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அதுதான் சபையினுடைய அடுத்த நோக்கம். சோத்திர. நான் அறிந்த செய்தியை மற்றவர்களுக்கு நான் அறிவிக்க வேண்டும். சோத்திர. அறியாதவர்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை நாம் அறிவித்தல். அப்போ தேவனை மகிமைப்படுத்துதல், ஆவிக்குரிய வளர்ச்சி, நற்செய்தி அறிவித்தல், இதுதான் திருச்சபையின் நோக்கம். நம்ம ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவருடைய நோக்கம் அதுதான். அப்படி ஆண்டவருடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். சபையிலே பலவிதமான ஊழியங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். முக்கியமா 5 விதமான ஊழியங்கள். எபேசியர் 4:13 சோத்திர. திருச்சபையிலே 5 விதமான ஊழியங்கள். முக்கியமா முதலாவது அப்போஸ்தல ஊழியம், அடுத்த தீர்க்கதரிசிகள் ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மேய்ப்பர் ஊழியம், போதகர் ஊழியம் என்று 5 விதமான ஊழியங்களை எபேசியர் 4:13 வாசிக்கிறோம். எல்லா ஊழியமும் திருச்சபையில்தான் ஆரம்பிக்கப்பட வேண்டும். திருச்சபை தான் தேவனுடைய நோக்கம், திருச்சபை தான் ஆண்டவருடைய இருதயம். திருச்சபையின் தலைவராய் கிறிஸ்து இருக்கிறார். திருச்சபை என்பது கிறிஸ்துவின் திரு உடல். ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவருடைய திரு சரீரத்தின் அவயவங்களாயிருக்கிறோம். அப்ப நாம கர்த்தரை ஆராதித்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது, ஆவிக்குரிய வளர்ச்சி பெறும்போது, சோத்திர சுவிசேஷம் அறிவிக்கும் போது நம்மை குறித்த தேவ நோக்கம் இந்த நாட்களில் நிறைவேறும். அதனால திருச்சபையின் காலத்தில் ஆண்டவரை நாம் உயர்த்த மகிமைப்படுத்த ஒரு நல்ல சபை ஐக்கியத்தை இந்த நாட்களில் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நல்ல ஊழியக்காரர் நம்மை வழிநடத்த வேண்டும். ஒரு நல்ல சபை ஐக்கியம் நமக்கு தேவை. ஏராளமான திருச்சபை ஐக்கியங்களை நம்ம கவனிக்கிறோம். சோத்திர. நாம பார்த்து அறிகிறதுல நமக்கு அருகிலே நல்ல சபைகள், நல்ல ஊழியர்கள், சோத்திர நல்ல ஐக்கியம் எங்கே இருக்கிறதோ அங்கே நீங்கள் இணைந்து சபை ஐக்கியத்திலே பெருக வேண்டும். அப்படி செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஏன் சபை ஐக்கியம் தேவை? முதலாவது நாம் கூடி ஆராதிப்பதற்கு ஒரு சபை ஐக்கியம் தேவை. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது நாம் கூடி ஆராதிக்க, கர்த்தரை மகிமைப்படுத்த ஒரு சபை ஐக்கியம் தேவை. அப்போ நல்ல ஆராதனை எங்கே இருக்கிறதோ அங்கே நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். அடுத்து சேர்ந்து ஐக்கியப்பட நல்ல ஐக்கியம் நமக்கு தேவை. சோத்திர. ஆண்டவரை அறியாதவர்களாயிருந்தோம், இப்பொழுது அறிந்து சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிறோம்.
இப்போ நல்ல பரிசுத்த ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் நமக்கு தேவை. ஊழியர்காரர் விசுவாசிகள் அடங்கிய ஒரு நல்ல ஐக்கியம் நமக்கு தேவை. அந்த ஐக்கியம் எங்கே இருக்கிறதோ அங்கே அந்த சபையிலே நாம் ஐக்கியப்பட வேண்டும். ஊழியக்காரோடு சக விசுவாசிகளும் நல்ல ஐக்கியத்தில் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அடுத்தது சத்தியத்தை கற்றுக்கொள்ள. ஏன் சபை ஐக்கியம் தேவை? சத்தியத்தை கற்றுக்கொள்ள. ஒவ்வொரு நாள் ஆராதனையில் வரும்போது ஊழியக்காரர் மூலமாக வசன ஊட்டம் பெறுகிறோம். ஏனென்றால் ஒரு குழந்தை தாயின் அந்த பால் மேலே அது கவனமாக இருப்பது போல, வாஞ்சியாக இருப்பது போல, நாம் திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருக்க வேண்டும் என்று பேதுரு நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அப்போ எதற்கு சபை ஐக்கியம் தேவை? நம் வசன ஊட்டம் பெற, வசனத்தை கற்று நம்ம ஆவிக்குரிய வாழ்விலே தேர்ச்சி அடைய. அடுத்தது நற்செய்தி அறிவிக்க. கூட்டு முயற்சியிலே நாம் அனைவரும் சேர்ந்து நற்செய்தி அறிவிக்க ஒரு சபை ஐக்கியம் தேவை. அடுத்தது பிறரை நேசிக்க, பிறருக்கு சேவை செய்ய, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த ஒரு சபை ஐக்கியம் நமக்கு தேவை. ஊழியக்கார விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து அநேகருக்கு ஆண்டோடைய அன்பை அறிவிக்கும் போது, நம்மால் என்ற உதவிகளை நாம் செய்யும்போது, கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்தும் போது நம்மை குறித்த தேவ நோக்கம் இந்த நாட்களில் நிறைவேறும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், அப்புறம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இந்த வசனங்களிலே சபையின் தலைவர் இயேசுவே என்று நாம் வாசிக்கிறோம். சபையின் தலைவர் இயேசுவே, வேற எந்த மனிதர்களும் அல்ல, எந்த போதகரும் அல்ல, எந்த ஸ்தாபன தலைவர்களும் அல்ல, எந்த சமுதாய தலைவர்களும் அல்ல, எந்த சீனியர் விசுவாசிகளும் அல்ல. கிறிஸ்துவே சபையின் தலைவர் என்று நாம் வாசிக்கிறோம். திருச்சபை ஐக்கியத்தில் நாம் இணைந்திருந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். சுவிசேஷ அறிவித்து ஆட்களை சபையிலே சேர்த்து சபை ஸ்தாபிக்கப்பட்ட அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவோமாக. நாம் அறிந்த சத்தியங்களை அறியாதவர்களுக்கு நாம் சொல்லுவோம். ஊழியக்காருடைய தரிசனத்தில் இணைந்து கொள்ளுங்கள், சேர்ந்து செயலாற்றுங்கள், ஒத்துழைப்பு கொடுங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அப்படி சபை ஐக்கியத்தில் வளர பெருக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்தது, ஆண்டவர் உங்களை எந்த திருச்சபையில வைத்திருக்கிறாரோ, அது சிறிய சபையோ பெரிய சபையோ, அது திறமையான ஊழியரோ திறமையில் குறைந்தவர்களோ, அது விஷயம் அல்ல. கர்த்தர் உங்களை ரட்சித்து வைத்திருக்கிற அந்த திருச்சபையில் நீங்கள் ஐக்கியத்தில் இணைந்திருக்க, வளர பெருக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த திருச்சபையை முக்கியப்படுத்துகிற இந்த நாட்களில் ஏராளமான சபைகள் ஆரம்பிக்கப்படுகிறது. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சபைகள் ஆரம்பிக்கப்படுகிறது. உலகம் முழுவதிலும் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அது குழந்தை பிறப்பது போலவே திருச்சபைகள் பிறந்து கொண்டிருக்கிற நூற்றுக்கணக்கான திருச்சபைகள் அது ஆரம்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கு, அது உறுதிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் ஒவ்வொரு ஊழியக்காரன் பிரதான நோக்கம், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய பிரதான நோக்கம், ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் நோக்கம், திருச்சபை அது வளர பெருக, அது பலப்பட நம்மால் இயன்ற அந்த பிரயாசங்களை நாம் எடுக்க வேண்டும். நாட்களில் சபையை முக்கியப்படுத்துங்கள், ஐக்கியத்தை முக்கியப்படுத்துங்க. ஏனென்றால் ஆண்டவர் சபையை முக்கியப்படுத்துகிறார். சபையில் இல்லாத ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்தவன், அவன் ஒரு ஆவிக்குரிய அனாதையாக இருக்கிறான். அதனால் நீங்கள் அனாதை என்று இல்லாமல் ஒரு சபை ஐக்கியத்தில் இணைந்து ஊழியக்காரோடு சக விசுவாசிகளோடு இணைந்திருப்போம். போதவருடைய தரிசனத்தில் இணைந்திருங்கள். சபை வளர பிரயாசப்படுங்கள். கிளை ஊழியங்களை ஆரம்பிங்க. கிராமங்கள் எல்லாம் சுவிசேஷம் அறிவித்து சபைகளை ஆரம்பிங்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். சபையிலே நீங்கள் இணைந்திருக்கும் போது தேவ நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றினவர்களாயிருப்பீர்கள். ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அடுத்து, மூன்றாவது, நாம் வாழ்கிற காலம் பரிசுத்த ஆவியானவரின் காலம். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமை அதிகமாய் பொழிந்து கொண்டிருக்கிற காலம். திருச்சபையின் காலம்தான் பரிசுத்த ஆவியின் காலம். திருச்சபை என்றைக்கு ஆரம்பித்ததோ, திருச்சபையின் அந்த ஆரம்பம் எதுவோ அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் காலம். திருச்சபைக்காகவே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். திருச்சபை இல்லை என்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு வேலை இல்லை. ஆக திருச்சபையின் காலம்தான் பரிசுத்த ஆவியானவரின் காலம்.
இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஏனென்றால் இந்த நாள் பெந்தேகோஸ்தே ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த நாள் இந்த மே மாதம் 31 இன்றைக்கு பெந்தேகோஸ்தே ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. பெந்தேகோஸ்தே ஞாயிறு என்றால் என்ன அர்த்தம்? பெந்தே என்றால் 50 என்ற அர்த்தம். பெந்தேகோஸ்தே என்றால் 50வது நாள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பண்டிகைகள் அனுசரித்தார்கள். அந்த பண்டிகையோடு தொடர்புடைய வார்த்தை இது. பெந்தேகோஸ்தே என்கிற ஒரு பண்டிகையை லேவியராகமத்தில் இஸ்ரவேலர் ஆசரித்ததாக நாம் வாசிக்கிறோம். இது இன்றைக்கு நமக்கு எப்படி நாம் அதை கணக்கிட முடியும்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் மரித்து அதன் பின்பு அவர் உயிரோடு எழுந்து அவர் பரமேறி சென்றார். பரமேறி சென்ற ஆண்டவர் மறுபடியும் வருவேன் என்றார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த அந்த நாளிலிருந்து அல்லது இயேசு உயிரோடு எழும்பின அந்த நாளிலிருந்து 40 நாள் அவர் இந்த உலகத்தில் அநேகருக்கு தரிசனம் கொடுத்து தம்முடைய மகிமை அவர் வெளிப்படுத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். 40வது நாள் அவர் பரமேறி சென்றார். பரமேறி சென்ற பின்பு 10வது நாளில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். ஆக இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு 50வது நாள், இயேசு மகிமை அடைந்த பின்பு 10வது நாள். அந்த இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு 50 நாளை கணக்கிட்டு அந்த நாளில் தான் பெந்தேகோஸ்தே நாள் என்று அழைக்கிறார்கள். அந்த நாளில் தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எருசலேமிலே மேல் வீட்டிலே ஆண்டுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை பொழிந்தருளப்பட்டது. கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றினார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் அங்கே இயேசுவின் தாய், இயேசுவின் சகோதரர்கள், அப்புறம் இயேசுவின் சீஷர்கள் உட்பட அங்கே 120 பேர் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம், பெந்தேகோஸ்தே என்ன நாள் வந்தபோது கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அங்கே ஜெபித்து கொண்டிருந்த எல்லார் மேலும் ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அந்நிய பாஷை அடையாளத்தோடு அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். சுற்றிலும் இருந்த ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். சிலர் பயமடைந்தார்கள். சிலர் அவர்கள் ஏதோ மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்றார்கள். அதை குறித்து அவர்கள் கலங்கி ஆச்சரியப்படும் போது பேதுரு சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், இது ஒன்றும் புதுமையானது அல்ல. யோவேல் தீர்க்கதரிசியினால் அது உரைக்கப்பட்டது, அது நிறைவேறுகிறது. அது இன்றைக்கு நிறைவேறுகிறது. மாம்சமான யாவர் மேலும் கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறார், வல்லமை ஊற்றுகிறார். அங்கே நாம் வாசிக்கும் போது அங்கே 17 தேசத்தவர்கள் அங்கே வந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். 17 தேசத்தவர்கள் அங்கே வந்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பெந்தேகோஸ்தே நாளில் அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்ட போது 17 தேசத்தவர்கள் அங்கே கூடியிருந்தார்கள். அவர்கள் மத்தியில் பேதுரு பேசும்போது, ஸ்தோத்திரம், நீங்கள் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை, தேவன் உரைத்தது அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷையில் இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? 9, 10, 11 வசனங்களில் 17 தேசத்தவர்கள் அங்கே இருந்தார்கள். 12ஆம் வசனத்தில் எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். மேலே உள்ள வசனங்கள்ல அவர்கள் கலங்கினார்கள், பயமடைந்தார்கள், பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பேதுரு அவர்கள் மத்தியில் பேசும்போது, ஸ்தோத்திரம், 33ஆம் வசனம், நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இந்த அபிஷேகத்தை ஆவியானவர் பொழிந்தருளினார். ஏனென்றால் 16ஆம் வசனம், தீர்க்கதரிசியாகிய யோவேலினாலே உரைக்கப்பட்டது இப்பொழுது நடந்தேறுகிறது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். ஊழியக்கார் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்த நாட்கள் என் ஆவியை ஊற்றுவேன்
அது இப்பொழுது நிறைவேறுகிறது. இயற்கையிலும் பல மாற்றங்கள் நடக்கும், அதெல்லாம் இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை என்று பேதுரு அவர்களுக்கு உறுதிபட அங்கே கூறுவதை கவனிக்கிறோம். இயேசுவை, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று பேதுரு தைரியமாக பிரசங்கிக்கிறதை கவனிக்கிறோம். அப்படி வல்லமையா வெளிப்படையான அடையாளங்களோடு, முக்கியமா அந்த அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டது. நாம் வாழ்கிற காலம் பரிசுத்த ஆவியானவரின் காலம். பரிசுத்த ஆவியானவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நாம் முக்கியப்படுத்த வேண்டும். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு நபர், அவர் திருத்துவத்தில் ஒருவர், அவர் தேவன், அவர் நம்மோடு இருப்பவர், நம்மை நடத்துபவர், நமக்காக செயலாற்றி கொண்டிருப்பவர். பிதாவாகிய தேவன் வாக்குத்தத்தம் பண்ண பரிசுத்த ஆவி, யோவேல் 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்டவர். சோத்திரம். அப்புறம் இயேசு வாக்கு பண்ணவர், இயேசு அனுப்பினவர். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 26ஆம் வசனம், யோவான் 7ஆம் அதிகாரம் 38, 39 வசனங்கள்ல சோத்திர பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர், அவர் வரப்போகிறார். நான் போவேன் என்றால் அவர் வருவார், நான் போகவில்லை என்றால் அவர் வர முடியாது. நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், உங்களுக்கு ஆறுதலாயிருக்கும் என்று இயேசு வாக்கு பண்ண, இயேசு அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தில் ஒருவர், அவர் ஒரு நபர், அவர் வல்லமையுள்ளவர், அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவர். இன்றைக்கும் சில குறிப்புகளை பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சோத்திர. யோவான் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 16, 17 வசனங்களை நான் வாசிக்கும் போது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். கவனிங்கள், இந்த 2 வசனங்கள்லையும் பரிசுத்த ஆவியானவரை குறித்த 3, 4 அல்லது 5 பெயர்கள் இதிலே வருகிறது. சோத்திரம். முதலாவது, அவர் சத்திய ஆவியானவர், நம்மை சத்தியத்தில் நடத்துகிற சத்திய ஆவியானவர். நம்மை தீமைகளிலும் தவறுகளிலும் நடத்துகிறவர் அல்ல, அவர் நம்மை சத்தியத்திலே, சத்தியத்தின் பாதையில நடத்துகிறவர். அடுத்தது, அவர் தேற்றரவாளன், நம்மை தேற்றுகிறவர். அங்கே 18ஆம் வசனத்தில் ஆண்டவர், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லும் போதே தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன், அவர் உங்களை தேற்றுகிறவர், அவர் தேற்றரவாளன். இன்னும் சொல்ல போனால் அவர் துணையாளர், அவர் நம்முடைய நல்ல நண்பர், அவர் நமக்கு உற்ற துணையாளராயிருந்து நம்மை தேற்றுகிறவர். நமக்கு ஆறுதல் தேவைப்படும் போது அவர் தேற்றுகிறவர், நமக்கு கலங்கும் போது அவர் நம்மை தேற்றுகிறவர். அடுத்தது, சோத்திரங்க 3 குறிப்புகளை கவனியுங்கள். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர் உங்களுடனே இருக்கிறார். இதுதான் முக்கியமானது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் நீங்கள் உறுதிப்பட சொல்ல முடியும்? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணி அவர் என்னுடனே இருக்கிறார். அடுத்தது, என்றென்றைக்கும் அவர் என்னுடனே இருக்கிறார். 16ஆம் வசனத்தில் என்றென்றைக்கு அவர் என்னுடனே இருக்கிறார், என்னை விட்டு பிரியாமல், என்னை விட்டு விலகாமல் அவர் என்னோடு கூட இருக்கிற துணையாளர். எவ்வளவு அழகானது! பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றி நம்மை பலப்படுத்தும்படி, சத்தியத்தில் நடத்தும்படி அவர் நம்மோடு இருக்கிற துணையாளர். அவர் என்றென்றைக்கு நம்முடனே இருப்பார், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். எத்தனை பேர் அறிக்கையிட முடியும்? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் என்னுடனே இருக்கிறார்,
அவர் என்னோடு வாசம் பண்ணுகிறார், என்றென்றைக்கு அவர் என்னுடனே இருக்கிறார். என்னை அவர் நடத்துகிறார், சத்தியத்தின் பாதையில் நடத்துகிறார், என்னை அவர் தேற்றுகிறார், அவர் என்னுடைய துணையாளர். 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் போது ஸ்தோத்திரம், அவர் இயேசு சொன்னவைகளெல்லாம் அவர் நினைப்பூட்டுகிறவர். அப்புறம் 16ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கும் போது கண்டித்து உணர்த்துகிறவர், நம்மை உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு நமக்கு அவசியம் என்பதை உணர வேண்டும். நாம் ஏதாவது தவறு நினைக்கும் போது, தவறு செய்ய எத்தனிக்கும் போது ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறார். செய்யாதே, அது தவறு, நீ போகாதே, அது அந்த இடத்துக்கு நீ போகாதே, அந்த நபருடன் சேராதே என்று ஆவியானவர் நம்மை கண்டிக்கிறார், நம்மை உணர்த்துகிறார். இந்த உதவியாளர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்தது 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிக்கிறவர். எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கும், உலகத்தில் என்னென்ன சம்பவிக்க போகிறது, சபை என்னவாகும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்னென்ன சம்பவிக்கும், இயேசுவின் வருகை எப்பொழுது நடக்கும், இனி உலகத்தில் என்னென்ன நடக்கும் என்பதையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அறிவிக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். பலவீனத்திலே நமக்கு உதவி செய்கிறார். என்ன பலவீனம், எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியாது, அப்படி இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அடுத்து வசனம் வாசிக்கிறோம், வசனம் புரிய மாட்டேங்குது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரை துணையாளராக நீங்கள் கொள்ளுங்கள், தேற்றரவாளராக நீங்கள் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அவர் உங்களை தேற்றுவார், சத்தியத்தில் நடத்துவார், வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார், உங்களுடைய பலவீனத்திலே உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்து எபேசியர் 1:23 அவர் நிரப்புகிறவர், நிறைவான ஆவியானவர். நிறைவான ஆவியானவர் வரும்போது அங்கே குறைவு எதுவுமே இல்லை. ஸ்தோத்திரம். அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் 1:8 நான் வாசிக்கும் போது சாட்சியாய் இருக்க நமக்கு பலன் அளிக்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே நிரம்பி இருந்தால் அவர் சாட்சியாய் வாழ கர்த்தர் உதவி செய்வார். அப்புறம் ரட்சிக்கப்பட, மனம் திரும்ப, பாவங்களை உணர்த்தி நம்மை விட்டு அகற்றி பரிசுத்தத்திற்காய் கெஞ்ச நமக்கு உதவி செய்கிறவர், ரட்சிப்பை நமக்கு உறுதிப்படுத்துகிறவர். சோத்திரம். நீ தேவனுடைய பிள்ளை என்பதை உறுதிப்படுத்துகிறவர். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14-16 வசனங்கள்ல நான் வாசிக்கிறோம். ஆக பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர், அவர் ஒரு தேவன், திருத்துவத்தில் ஒருவர், அவர் வல்லமையுள்ளவர், நமக்கு உதவி செய்யும்படி தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டவர். இது பரிசுத்த ஆவியானவரின் காலம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்க வேண்டும், நம்மை பலப்படுத்த வேண்டும், நம்மை நிரப்ப வேண்டும், நம்மை வழிநடத்த வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அதில் வல்லமையும் இருக்கிறது, அதிகாரமும் இருக்கிறது. கவனியுங்கள், வல்லமை, வல்லமை என்றால் பவர். ஒரு அணுகுண்டை விட அதிகமான வல்லமை பரிசுத்த ஆவியின் அபிஷேக நிறைவிலே இருக்கிறது. அடுத்தது ஒரு அதிகாரம் இருக்கு, அத்தாரிட்டி இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் அதிகாரத்தோடு ஜெபம் பண்ண முடியும், அதிகாரத்தோடு பிசாசு கட்டளை கொடுக்க முடியும். நாம பிரயாண நேரங்களில் நம்ம கவனிக்கிறோம், ஒரு டிராஃபிக் போலீஸ் ஒருவர் நிற்பார். அவர் பார்க்க சாதாரணமான உருவம் உடையவர், அதே நேரம் அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, அவர் வைத்திருக்கிற கைகளில் வைத்திருக்கிற அந்த ஸ்டாப் கோ என்கிறதான அந்த அடையாளங்கள், அது அதிகாரமுடையது. அவர் அதை உயர்த்தி காட்டும் போதே அந்த அந்த சிக்னலுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, அவருடைய ட்ரெஸ்ஸுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. நாம் சாதாரணமானவர்கள் என்றாலும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் வல்லமையும் அதிகாரமும் உடையவர். அவர் வல்லமையுள்ள ஆவியானவர், அவர் அதிகாரமுடைய ஆவியானவர். நாம் சாதாரணமாக இருந்தாலும் நமக்குள்ளே வல்லமை அதிகாரம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை தம்முடைய வல்லமையினால் நிரப்புகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அடுத்தது, பரிசுத்த ஆவியானவர் அச்சாரமானவர், முத்திரையானவர் என்று நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே
அவர் முத்திரையாய் நமக்குள்ளே வருகிறார். அவர் அச்சாரமாய் நமக்குள்ளே வருகிறார். அச்சாரம் என்றால் ஸ்தோத்திரம், அவர் கொடுக்கிற அந்த 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 உறுதி. ஸ்தோத்திரம். அடுத்து முத்திரை என்றால் அது ஒரு அதிகாரம். ஸ்தோத்திரம். அச்சாரமா முத்திரையா ஆண்டுடைய பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த முத்திரை என்பது அது அதிகாரம் உள்ளது. இந்திய அரசாங்கத்தின் ரூபாய் நோட்டுகளிலே அந்த இந்திய அரசாங்கத்தின் முத்திரை இருக்கும், அந்த கவர்னருடைய சிக்னேச்சர் இருக்கும். ஸ்தோத்திரம். அது ரிசர்வ் பேங்கினுடைய அந்த அதிகாரம் இருக்கும், முத்திரை இருக்கும், அந்த பெயர்கள் இருக்கும், நம்பர் இருக்கும். ஸ்தோத்திரம். அது எல்லாம் அதிகாரமுடையது. அது இல்லை என்றால் அது வெற்றுத்தாளாய் மாறிவிடும். நாம் அதிகாரம் பெற்றவர்கள். ஏனென்றால் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நிறைந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அதிகாரமும் முத்திரையும் அச்சாரமும் அது நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது, பரிசுத்த ஆவியானவர் கனிகள் தருகிறார். கலாத்தியர் 5:22 நற்கனிகள், அன்பு, சந்தோஷம், தாழ்மை, நீடிய சாந்தம், இச்சை அடக்கம் போன்ற, விசுவாசம் போன்ற நற்கனிகளை ஆவியானவர் தருகிறார். ஆவியானவர் ஒருவனுக்குள் இருப்பார் என்றால் ஆவியின் கனிகளால் நிரப்புகிறார். இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை என்பதை வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது, செய்தி நமக்கு வலியுறுத்துகிறது. இன்றைக்கு பெந்தைக்கோஸ்தே நாள். இந்த நாளில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் நம்முடைய துணையாளர், அவர் நம்மோடு இருப்பவர், நம்மை பலப்படுத்துகிறவர், கனி தருகிறவர் மட்டுமல்ல, வரங்களையும் நமக்கு தருகிறவர். வல்லமையுள்ள வரங்களை பரிசுத்த ஆவியானவர் தருவார். அற்புத சுகமளிக்கிற வரங்களை தருவார். விசுவாச வரங்களை தருவார். அந்நிய பாஷை என்கிற வரத்தை தருவார். வியாக்கியானம் பண்ணுகிற வரத்தை தருவார். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை தருவார். குணமாக்குகிற வரத்தை தருவார். எல்லா வரங்கள்னாலும் ஆவியானவர் நம்மை நிரப்புவார். பரிசுத்த ஆவியானவருக்குள் எல்லா வரங்களும் உண்டு. லூக்கா 4:18 ஆண்டவர் இயேசு சொல்லும் போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இயேசுவின் மேல் இருந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை வல்லமையினாலும் அந்த நற்கிரியல்னாலும் நிரப்பி அதிசய அடையாளங்களை செய்ய அவரை பலப்படுத்தினவர். இன்றைக்கு அவர் நமக்குள்ளே இருக்கிறார். எபேசியர் 4:30 நாம் வாசிக்கும் போது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி, இந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே தங்க வைக்க வேண்டும், தக்க வைக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மிலிருந்து விலகி போகக்கூடாது. ஆவியை அவித்து போடக்கூடாது. உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை தீய காரியங்கள், கெட்ட சுபாவங்கள்னால், துர்நடக்கைகள்னால் நீங்கள் துக்கப்படுத்தக்கூடாது. இந்த பரிசுத்த ஆவி நமக்கு தேவை. இயேசுவின் தாய்க்கு இந்த அபிஷேகம் தேவைப்பட்டது. இயேசுவின் சீஷர்களுக்கு தேவைப்பட்டது. இயேசுவின் சகோதரர்களுக்கு தேவைப்பட்டது. பவுலுக்கு, பேதுருவுக்கு தேவைப்பட்டது. பெற்றுக்கொண்ட அவர்கள் வல்லமையுடையவர்களாய் மாறினார்கள். அப்போஸ்தலர் 4:13 நான் வாசிக்கும் போது, பேதுரு யோவான் பேசுகிற தைரியத்தை கண்டவர்கள். சாதாரண இவர்கள் எப்படி இவ்வளவு விவரமா பேசுறாங்க, தைரியமா பேசுகிறார் என்று ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அப்படி அவங்க வாழ்க்கை மாறினது. பேதுரு, பவுல் மூலமா அற்புத அடையாளங்கள் நடந்தது. இன்றைக்கு நம் மூலமாய் நடக்க ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆண்டவர் கிரியை செய்வார். அப்போஸ்தலர் 2:1 பெந்தைக்கோஸ்தே நாளில் அவர்கள் கூடியிருந்து இந்த அனுபவத்துக்காக காத்திருந்து ஜெபித்தார்கள். ஏனென்றால் இயேசு அவர்களுக்கு சொல்லியிருந்த, இந்த அபிஷேக நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் எருசலேமை விட்டு போக வேண்டாம். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இன்று ஒருவரும் இருக்க வேண்டாம். இந்த வார்த்தைகளை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் யாராயிருந்தாலும் கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்கு தேவை. ஏன் கர்த்தருடைய அபிஷேகம் தேவை? நீங்க பாவத்தை மேற்கொண்டு பரிசுத்தமா வெற்றியை வாழ ஒரு அபிஷேகம் உங்களுக்கு தேவை. கிறிஸ்தவ வெற்றி வாழ்வுக்கு ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை. எத்தனையோ தேவ மனிதர்களை, ஊழியர்களை பார்க்கும்போது, பரிசுத்தவான்களை பார்க்கும்போது, இவர்கள் எவ்வளவு அழகா ஆண்டவருக்காக வாழ்கிறார்கள், எவ்வளவு வல்லமையா பயன்படுகிறார்கள். அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆசை வரணும். ஆசை மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வந்தால் நம் மூலமாகவும் அற்புத அடையாளங்கள் நடக்கும். சாக்கடை போன்ற நம்முடைய வாழ்வை தெளிந்த நீரோடையா மாற்றுவார். ஆண்டவர் மாற்றுவார். ஓநாய் போன்ற நம்முடைய சுபாவங்களை ஒரு ஆட்டுக்குட்டியின் சுபாவத்தை போல மாற்றுவார். பரிசுத்தமா மாற்றுவார்.
ஆமென். அவருக்கு உகந்த பாத்திரமாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவார். அப்படி மாற்றும் போது ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவதற்கு ஏதுவாகும். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? இதை கவனிங்கள். கடைசி இந்த 1-2 நிமிடங்கள் நீங்கள் கவனிங்கள். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஒரு விருப்பம் நமக்கு இருக்க வேண்டும். ஏசாயா 44:3 நான் வாசிக்கும் போது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர், வறண்ட நிலத்தின் மேல், வறண்ட நிலம் போல ஒரு தாகத்தோடு இந்த அபிஷேகத்திற்காக நாம் வாஞ்சிக்கணும். எத்தனையோ தேவ பிள்ளைகள் இந்த அனுபவத்தை பெற்றவர்கள், நான் வாஞ்சியோடு கேட்டேன், உபவாசத்தோடு ஆண்டுடைய பாதத்தில் இருந்தேன், ஆண்டு எனக்கு தந்தார், இந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்வதை கவனிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே கர்த்தர் இந்த அபிஷேக நிறைவை உங்களுக்கு தருவார். ஒரு தாகம், அப்புறம் வசனத்துக்கு கீழ்ப்படிதல். வசனத்துக்கு கீழ்ப்படியணும், விட வேண்டிய காரியங்களை விட்டுவிட வேண்டும். அடுத்த பரிசுத்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பரிசுத்தத்துக்கு அர்ப்பணிக்கணும், தாகத்தோடு கேட்கணும். ஸ்தோத்திர. லூக்கா 11:13 தம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தருவார். ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளை கேட்பது போல இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் தம்முடைய அபிஷேக நிறைவை தருவார், நமக்கு தருவார், நிச்சயம் தருவார், உறுதியாக தருவார். சந்தேகமே இல்லை. யாராயிருந்தாலும் நீங்கள் கேட்கிற உங்களுக்கு உலகம் முழுவதிலும் இந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கு. இன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாள். இந்த அபிஷேகத்தை நீங்கள் வாஞ்சித்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கும் தருவார், வல்லமையினால் நிரப்புவார். ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை, ஒரு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவருக்காய் பயன்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அபிஷேக நிறைவில் ஜெபிக்க, அபிஷேக நிறைவில் ஆண்டவருக்காய் வாழ ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த அனுபவத்துக்காக நாம் வாஞ்சிப்போம். கர்த்தர் இந்த அபிஷேக நிறைவை நம்ம எல்லாருக்கும் தரும்படி ஸ்தோத்திரம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணுவோமாக. அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய அபிஷேகத்திற்காய் நாங்கள் வாஞ்சிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய நிறைவான அபிஷேகம் ஆண்டவரே எங்கள் மேல் வந்து இறங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த செய்திகளை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் வாஞ்சியோடு இந்த அனுபவத்திற்கா உம்மிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார்களோ, கேட்கிறவர்களுக்கு தருவேன் என்றீரே, கீழ்ப்படுகிறவர்களுக்கு தருவேன் என்றீரே, தாகத்தோடு வாஞ்சியோடு கேட்கிற பிள்ளைகளுக்கு தருவேன் என்றீரே. இன்றைக்கு யாரெல்லாம் இந்த அனுபவத்தை கேட்டு உண்மையாக ஜெபம் பண்ணுறாங்களோ எல்லாருக்கும் இந்த அபிஷேகத்தை நீ தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இந்த அபிஷேக நிறைவை எங்களுக்கு தாங்க, புதிய அபிஷேகத்தில் நிரப்புங்க. ஒரு புதிய எண்ணெய் அபிஷேகம், ஒரு ஆனந்த தைல அபிஷேகம் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வெற்றி வாழ்வு வாழ்வதற்கு, வசனங்களை புரிந்து கொள்வதற்கு, பாவத்தை கொண்டு ஜெயம் பெற்ற ஒரு வாழ்வு வாழ்வதற்கு, ஆண்டவரோடு இசைந்த ஒரு வெற்றியுள்ள வாழ்வு வாழ்வதற்கு, பிசாசை ஜெயிப்பதற்கு, பாவத்தை மேற்கொண்டு வாழ்வதற்கு இந்த அபிஷேக வல்லமை நமக்கு அதிகமாய் தேவை. வாஞ்சியோடு கேட்போம். கர்த்தர் அதை தருகிறார். அந்த அபிஷேக வல்லமை பெற்று கர்த்தருக்காய் வாழும்படி ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. சிம்சோன் மேல் வந்த அந்த அபிஷேகம், ஆமென், யோசுவா மேல, கிதியோ மேல, எலியா மேல வந்த அந்த அபிஷேகம், பவுல் மேல், பேதுரு மேல் வந்த அபிஷேகம், மகா வல்லமையான காரியத்தை நடப்பித்த அந்த அபிஷேகம், வசனங்களை தைரியமாய் சொல்ல, சாட்சி பகர, ஊழியம் செய்ய பலப்படுத்தின அதே அபிஷேகம் நம்ம இந்த நேரத்தில் இறங்கி வரும். வாஞ்சியோடு கேட்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த அனுபவங்களை தருவீராக ராஜா. இந்த கிருபையின் காலத்திலும் உம்மை நேசித்து உம்முடைய கிருபையை சார்ந்து வாழ எங்களை நீ பலப்படுத்துங்க தகப்பனே. இந்த சபையை நீர் முக்கியப்படுத்த இந்த சபையின் காலத்திலும் சபையோடு இணைந்து ஐக்கியப்பட்டு உம்மில வளர பெருக கர்த்தருக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் ஆவியானவரோடு இணைந்த வாழ்வு வாழ எங்களை நீ பலப்படுத்துவீராக. கன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.